Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 576 பார்ட் 1. ஓபன் பண்ணா நேவி ஆளுங்க அந்த பேன்ஸ் ஃப்ரையை அழகா ஃப்ரை பண்ற மாதிரி ஒரு ராஃப்ட்ல வச்சு மூஞ்செல்லாம் மூடி போட்டு தரன்னு எழுத்துட்டு போறாங்க. ஆக்சுவலா போன பார்ட்ல 3 கப்பல் நினைச்சேன், ஆனா பின்னாடி ஒரு கப்பல் வந்திருக்கு. மொத்தம் 4 கப்பல். சோ இப்ப நம்மளுக்கு லில்லியோட டேடியை காப்பாத்தணும்னா கண்டிப்பா அந்த 4 கப்பலையுமே கண்டம் பண்ணாதான் முடியும். இவ்வளவு பாதுகாப்போட வர்றாங்கன்னா லில்லியோட அப்பா நிஜமாவே பெரிய ஆள் தான். இதெல்லாம் பார்க்கும்போது ரோபினுக்கு ஒரு மேட்டர் மட்டும் தெளிவா புரியுது. அவனுக்கு செக்யூரிட்டியும் கொஞ்சம் ஸ்டேஞ்சா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு இம்பல் டவுனுக்கு போறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான ஏரியாவை தாண்டி தான் போறானுங்க. சோ கொஞ்சம் உசாரா தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பான். லூஃபி ஒன்னே நம்ம இறங்கி அடிச்சு தெரிக்க விடுவான்பா. அடுத்த செகண்ட் நமி அவன் மண்டையிலே ஒரு போர்டு. பின்ன எப்ப பார்த்தாலும் இறங்கணும், அடிக்கணும், மிதிக்கணும், வெட்டணும், குத்தணும்னா சைல்டிஷ் பாய்ஸ். சும்மானா பரவாயில்ல, பாஞ்சு அடிச்சுட்டு போயிடலாம். லில்லியோட அப்பா அவங்க கையில மாட்டிட்டு இருக்காரு. இவங்க ஏதாச்சும் எக்கு தப்பா பண்ணி அவங்க அப்பாவுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது இல்ல. அதனால எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, இதுக்கப்புறம் ஏதாச்சும் தேவையில்லாம பேசின பள்ளிகள் எல்லாம் தட்டி போடுவேன்பா. எல்லாத்துக்குமே அதான் கரெக்ட்னு தோணும். அதுவும் எதனால இன்கேஸ் அவருக்கு ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா வல்கனோ ஃபுட்டை சாப்பிட முடியாதுல்ல. என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை. சரி, அப்ப என்னதான் பண்ணி தொலைணும் நீயே சொல்லுன உடனே, அப்படி நான் இந்த ஆபரேஷனுக்கு நான் தான் இன்சார்ஜா இருப்பேன், ஓகேவானு அப்பா எல்லாம் ஓகே நீர்வாங்க. அடுத்து லில்லி கிட்ட கேட்டா தாராளமா பண்ணுங்கப்பா. பின்ன அவங்க அப்பாவை காப்பாத்த இவங்க ரிஸ்க் எடுக்கிறதே பெரிய விஷயம். இல்ல பர்மிஷன் கேட்கறதெல்லாம் ஓவர் தானே. சரி ரைட்டுன்னு அம்புட்டு வேற ஒரு ரூம்ல மீட்டிங்க போடுவாங்க. இப்போ நேவி ஆளுகிட்ட இருந்து லில்லியோட அப்பாவை நைஸா காப்பாத்தி கொண்டு வரணும்னா அதுக்கு இவங்களுக்கு தேவை டைவர்ஷன். அப்படி தசை திருப்புறதுக்காக ஒரு டீம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க மினிமேரியை எடுத்துட்டு போவாங்க. அதுதான் லூஃபி, ப்ரூக்கு, ரோபின், சாப்பர். இவங்க தூரத்துல இருந்து அவங்கள கடுப்பேத்தி காண்டியேத்திட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் இன்ஃபில்ட்ரேஷன் டீம் வேலையை பார்க்கணும். லூஃபி இருந்துகிட்டு அப்படின்னா நான் போய் உதச்சு அவங்கள திரிக்க விடுறேன்மா. அதெல்லாம் ஒரு விளக்கண்ணையை நீ பண்ண வேண்டாம். டைவர்ஷன் பண்றதெல்லாம் ரோபினும் ப்ரூக்கும் பாத்துக்குவாங்க. நீ பேசாம வெயிட் பண்ணு. கிறுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ணி தயவு செஞ்சு பஞ்சாயத்தை கிளப்பி விட்டுறாத. அது நோக்கும் நல்ல நேக்கும் நல்ல உடனே வாயை மூடிக்கிட்டு கப்சுப்னு உட்காந்துருவான். அடுத்து இன்ஃபில்ட்ரேஷன் டீம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆளுகளை வச்சிருக்கிற சப்மரீனை யூஸ் பண்ணி நேவி ஆளுகளுக்கு தெரியாமலேயே அண்டர்ல போவாங்க. இதுல இருக்க போறது நம்ம ஜோரோ, லில்லி, உசோப்பு, சஞ்சி. இவங்களோட வேலை என்னன்னா நேவி சோல்ஜர்ஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு அவங்களுக்கு தெரியாம அப்படியே நைஸா ராஃப்ட் கிட்ட போகணும். அப்படி போயிட்டு வெட்டியா இருக்க கூடாது. அந்த ஆளை கெட்டி போட்டிருக்காங்களே பெரிய சீஸ் சங்கிலி, அந்த சங்கிலியை கட் பண்ணி விட்டு அந்த ஆளை ஃப்ரீ பண்ணி விடணும். இந்த வேலை எல்லாத்தையுமே நீங்க பக்காவா பண்ணணும்னு சொன்ன உடனே லூஃபி வாய கோணையா வச்சுக்கிட்டு இந்த பிளான் ரொம்ப நல்லா இருக்கும் போலையாமா. சரி டைவர்ட் பண்ணியாச்சு, ரிலீஸ் பண்ணியாச்சு. இனி அடுத்து அவரை சேஃப்டியா காப்பாத்தி கொண்டு வரணுமே. அவரு சாதாரணமா சின்ன ஆளா இருந்தா பரவாயில்ல, மனுஷன் பெரிய சைஸ்ல இருக்கான். அதனால இவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி அங்க இருக்க ஒரு நேவி கப்பல் ஆட்டைய போட்டு அதுல அவரை ஏத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆறது மட்டும்தான். ஆனா அப்படி பண்ணா இவங்க மறுபடியும் சண்டை போட்டு அதனால ஏகப்பட்ட எனர்ஜி வேஸ்ட். அதனால அவன் என்ன சொல்லுவானா, பேசாம அந்த ராஃப்டை அப்படியே அழகா இழுத்துட்டு வந்துருங்க. அதை நம்ம ஷிப்ல கனெக்ட் பண்ணிட்டு பூஸ்டை யூஸ் பண்ணோம்னா இங்க இருந்து சல்லுன்னு பறையேந்து போயிடலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்காது இல்ல. சோ இந்த வேலையை பாக்குறதுக்காக பிராங்கி கப்பல்லே இருக்கணும். அது மட்டும் இல்லாம பட்டனு பூஸ்டை யூஸ் பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு எல்லாத்தையுமே தயார் பண்ணி வைக்கணுமாமா. அவன் அதெல்லாம் ஒண்ணு பஞ்சாயத்துல நான் பாத்துக்கிறேன்பா. சரி, அப்ப நமி என்ன பண்ண போறான்னு கேட்டா அவன் அந்த ஒயிட் ஹாபி ஹார்ஸ் வண்டியை எடுத்துக்கிட்டு போய் அவங்க என்னென்னலாம் பண்றாங்கன்னு ஸ்பை பண்ண போறாளாமா. இன் கேஸ் அடுத்து என்ன பண்ணுன்னு தெரியலனா இவ பார்த்து கமெண்ட் கொடுப்பா. அந்த கமெண்ட ஃபாலோ பண்ணி இவங்க பண்ணாங்கன்னா போதும். ஒன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம இருக்கிறது மொபிஜி மோர்சி. அதனால வெதர் கண்டமேனிக்கு நம்மள கண்டம் பண்ற மாதிரியே மாறும். சோ கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணுங்கன்னா அவங்களும் ஓகே நீர்வாங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் வேலை பார்க்க வேண்டியது டைவர்ஷன் டீம். அவங்க எல்லாருமே மினிமேரி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. என்ன ரோபினுக்கு ஒரு கவலைன்னா இப்போ போயிட்டு இருக்க இவங்க 3 பேருமே டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்க. இன் கேஸ் இவங்க தண்ணியில மட்டும் விழுந்தாங்கன்னா எல்லாம் காலி. என்ன இந்த ஷார்க்ஸ் எல்லாம் வந்து கடிக்காம இருந்தா சரிம்பா. ஆல்ரெடி சாப்பரும் ப்ரூக்கும் பயந்தாங்கோலிங்க. இவ இப்படி எல்லாம் சொன்ன உடனே அவங்களுக்கு நடுங்க ஆரம்பிச்சிரும். அந்த டைமுங்கும் போது கரெக்டா நமி வந்து இது வந்து ஒரு ஓபன் சி, அதனால தான் டெவில் ஃப்ரூட் ஈட்டர்ஸ் எல்லாத்தையுமே தனியா போட்டுட்டு டைவர்ஷன் டீம்ல லில்லியை தவிர மத்த எல்லாத்தையுமே நார்மலான ஆளுகளா போட்டு வச்சிருக்கா. ஏன்னா சண்டைன்னு வரும்போது அவனுங்க சமாளிப்பானுங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆச்சுன்னா ப்ராப்ளம் தானே. சோ சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு போவா. அதுக்கப்புறம் தான் உன்னை நோட் பண்ணுவா. டைவர்ஷன் டீம்ல லூஃபியே இருக்கணும், ஆனா அவனை காணோம். அவனை மினிமேரியில வர சொன்னே ஆளை காணோம். ஐயோ விளையாட்ட ஆரம்பிச்சிட்டானான்னு புலம்பிட்டே போவா. ஆக்சுவலா இவங்க கிட்ட நமி என்ன சொல்ல வரானா, சப்மரீன்ல டெவில் ஃப்ரூட் ஈட்டர்ஸ் எல்லாம் போனாங்கன்னா ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா உள்ளே சாகணும். அதனால தான் இவங்க எல்லாத்தையுமே ஓப்பனா மேல விட்டுருக்கா. இன் கேஸ் இவங்களுக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்துனா ஈஸியா வந்து காப்பாத்திடலாம்ல. அப்புறம் தான் ஒரு மேட்டரை காட்டுறாங்க. லூஃபி டைவர்ஷன் டீம் கூட இல்லாம இன்ஃபில்ட்ரேஷன் டீம் கூட ஏறி போயிருப்பான். எங்க அந்த சப்மரீன் ஷார்க்ல அவ பச்சையா அங்க போன்ல திட்டிட்டு இருப்பான். நம்மளால அதெல்லாம் கேட்டு இழிச்சிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு லில்லியோட டேடியை பார்க்கணுமாமா. அதான் பையன் ஆர்வமா வந்திருக்கான். அவங்க வாங்கி தள்ளுவா. ஏன்டா லூசு கம்முனாட்டி, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா நீ? அட்லீஸ்ட் இதையாச்சும் கேட்டு தொலை. தேவையில்லாம அந்த ராஃப்ட்ல போய் ஏறி தொலைஞ்சிடாத. எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஏதாச்சும் கோக்குமாக்கு வேலை பண்ணும் அவனே வந்து வாயிலே மிதிக்கிறேன்னு வண்டியா திட்டுவான்.
அப்ப உசோப்பு லில்லி கிட்ட ஒரு டவுட் கேட்பான். நீ உங்க அப்பாவும் எல்பேஃப்ல இருந்து வந்த ஜெயிண்ட்களான்னு கேட்பான். அவளுக்கு ஷாக் ஆயிரும். எப்படி உங்களுக்கு எல்பேஃப பத்தி எல்லாம் தெரியும்னு. எப்படி தெரியாம இருக்கும்? நம்ம பையன் தான் டோரி ப்ராகின்னு 2 பேர்த்து கூட ஃப்ரெண்டு பிடிச்சி ஜாலியா விளையாண்டு வந்தானே. அது மட்டும் இல்லாம அவங்க கூட க்ளோஸ் ஃப்ரெண்டா வேற மாறிட்டான். இந்த மேட்டர் சொன்ன உடனே அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அவளுக்கும் அவளை பத்தி நல்லாவே தெரியும். அவனுக்கு லெஜெண்டரி பைரட் பாசஸ். இவ கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கான். ஆனா இவ மீட் பண்ணதில்லை. பட் இவளோட டேடியும் அவனும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸுகளாமா. சோ இப்படி கதையா பேசிட்டு போவாங்க. அதே நேரம் இங்க டைவர்ஷன் டீம்ல நம்மால சாங்க வாசிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம காப்பாத்த போறோம் காக்கா மண்டை ஆண்டாவ அவன் வலிச்சு திம்பா பெரிய குண்டாவ அப்படின்னு பாடிட்டு இருந்த உடனே நமி காண்டாயி வண்டவண்டியா திட்டுவா. சோ இப்படி இவங்க நிலைமை போயிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணி அந்த நேவி ஆளுல காட்டுறாங்க. அங்கதான் ஒரு பெரிய பஞ்சாயத்து. ஏன்னா அந்த ஜெயண்டை இம்பல் டவுனுக்கு கூட்டு போறது அந்த மொமோங்கா. யாரு தெரியுதா? கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான். ஆக்சுவலா அந்த ஜெயண்டை கப்பலை ஏத்திட்டு வரப்ப அவன் என்ன பண்ணிருப்பான்? பெரிய கரண்டியை வச்சு கண்ணா பின்னாடி நேவி ஆளுகளை அட்டாக் பண்ணிருக்கான். மொமோங்கா காண்டாயி ஒரே போடா போட்டு அதுக்கப்புறம் ராஃப்டர் ரெடி பண்ணி அதுல கட்டி வச்சிருக்கானுங்க. ஆக்சுவலா அந்த பேன்ஸ் ஃப்ரையை இவங்க போய் பிடிக்கல. அவன் தான் வலியக்க வந்து இவங்களோட சாப்பாடு எல்லாத்தையுமே ஆட்டைய போட பிளான் பண்ணியிருக்கான். அதெல்லாம் மாட்டிட்டான். இப்ப என்ன பஞ்சாயத்துனா ஒயிட் பியர்ட கொன்னதுல இருந்து இந்த நியூ வேர்ல்டே கண்ணா பின்னாடி மாறி போச்சு. ஏகப்பட்ட தீவுல பசி பஞ்சம் பட்டினி மக்கள்லாம் சாப்பிட சாப்பாடு இல்லாம படாத பாடுபட்டு இருக்காங்க. அது ஏன்னா அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த சாப்பாடு எல்லாத்தையுமே நேவி ஆளுங்க வந்து தூக்கிட்டு போயிருக்கானுங்க. அதனால தான் விரட்டி விரட்டி வந்து அந்த சாப்பாடை ஆட்டைய போட்டு போற காண்டி வந்திருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் ஒரு குக்கு. எப்படி என் கண்ணு முன்னாடியே மக்கள்லாம் பசியோட வாடுறத பார்க்க முடியும்? பசியா இருக்க எல்லாத்துக்குமே நான் சோறு போடுவேன்பா. உடனே மொமோங்கா கிண்டல் பண்ற மாதிரி பேசுவான். ஓ அப்படின்னா மக்கள் எல்லாருமே பசியில வாடுறாங்கன்னு சொல்லி நீ பைரட்டா மாதிரி எங்க கிட்ட இருந்து சாப்பாடு ஆட்டைய போட வந்திருக்க. சும்மா கதை கட்டாத. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்பா. நீயும் நானும் ரொம்ப தூரத்துல இருக்கோம். கண்டிப்பா நான் என்ன பேசினாலும் உன்னால அதை புரிஞ்சுக்க முடியாதும்பானா. ஆமா அதுவும் கரெக்ட் தான் சொல்லிட்டு மொமோங்கா எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர் போடுவான். என்னன்னா எப்படியும் பைரட் ஷிப் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க அட்டாக் பண்ண போறது இவனுங்களை மட்டும்தான். அதனால தூரத்துல எது அசைஞ்சாலும் சரி கருணையே காட்டாதீங்க, சுட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருங்கம்மா. அந்நேரம் பார்த்து டைவர்ட் பண்றேன்னு சொல்லி இவங்க வேற ஒரு சைடு வந்துட்டு இருக்காங்க. என்ன ஆகுமோ தெரியல. நாம இருந்துட்டு காய்ஸ் எல்லாம் ரெடியா இருங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். உடனே அத்தனை பேர் எங்க இருக்காங்களோ அவங்க பொசிஷனை அப்டேட் பண்ணுவாங்க. எல்லாருமே அவ சொன்ன மாதிரியே பிளான் படி போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. இங்க லில்லிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இவன் மட்டும் தனியா போராடி இருந்தானா கண்டிப்பா அவங்க ஷிப்புக்குள்ள என்ட்ரா இருக்கவே முடியாது. ஆனா இப்போ நம்மளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாங்கல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பா. நாங்க யாரையும் இன்னும் காப்பாத்தலாமா, காப்பாத்தினதுக்கு அப்புறம் உன் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அவளும் ஓகே ஓகேம்பா. அதே நேரம் இங்க டைவர்ஷன் டீம் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ரோபின் அந்த நேவி ஆளுக பாடியில இருந்து கைய வர வச்சு முறுக்குன்னு முறுக்கி அவன் எல்லாத்தையும் தண்ணியில தள்ளிட்டு இருப்பான். ப்ரூக்கு அவன் பாடியில இருக்க சோலை வெளியில கொண்டு வந்து எல்லாத்தையுமே பீதி ஆக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் மொமோங்கா பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு முழிச்சிட்டு இருப்பானா. அந்த டைமுங்கும் போது டைவர்ஷன் டீமை நம்ம நம்பி அனுப்பி விடுவா. சஞ்சியும் சோரோவும் களத்துல இறங்கி அப்படியே ஏர்லயே போய் அந்த ஆளுக்கு போட்டிருக்க சங்கிலி எல்லாத்தையுமே டப்புன்னு கட் பண்ணி விட்டுருவானுங்க. சோ ஒரு வழியா அவரை ரிலீஸ் பண்ணியாச்சு. பிளான் படி எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்குது. நமக்கு செம ஹாப்பி. இனி அடுத்த பிளான் ஆரம்பிக்கலான்னு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமா ஷாக் ஆயிருவா. ஏன்னா அங்க நின்னுட்டு இருக்கிறது யாரு தெரியுமா? லூஃபி. அவங்க அப்பா பார்த்துட்டு என்ன மூஞ்சி தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் உங்க திருமுகத்தை திருப்பி காட்டுவோம்பா. இங்க மொமோங்கா திரும்பிடுவான். என்ன எங்கேயோ கேட்ட குரல், இது லூஃபி ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிருவான். அங்க நம்மால மூஞ்சில இருக்க துணியை எடுத்து விட்டுட்டு ஃப்ரை பேன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான். அவனுக்கு நம்மளுக்கு யாருன்னு தெரியல. ஆனா லில்லியை பார்த்தோன்னா செம ஹாப்பி. சரி ரைட்டு செயின் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டாச்சு, நீ அடுத்த வேலையை பார்க்கலாங்கிற மாதிரி சோரோ சொல்லுவான். அந்த டைமுங்கும் போது நேவி ஆளுங்க போஸ்டரை வச்சு நம்ம ஆளுங்க எல்லாம் யார் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவானுங்க. என்ன சஞ்சி மட்டும் போட்டோல இல்லாமானுங்களா? நான் தாண்டா ஸ்டார் ஹெட் சஞ்சி, ஒழுங்கா பாருங்கடா வெண்ணைகளாம்பா. சோ இப்படி எல்லாருமே களத்துல இறங்கி வேற லெவல்ல மாஸ்க் காட்டி நிப்பானுங்க. அங்க இருக்க அத்தனை சோல்ஜர்ஸுமே மறந்துருவானுங்க. என்ன திடீர்னு இவனுங்க வந்து இருக்கானுங்க, கப்பல் எங்கேயுமே இல்லையேன்னு. நமக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். ஆனா லூஃபி அந்த சப்மரீன்ல ஏறிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவ கன்ஃபார்ம் பண்ணிட்டா இப்படித்தான் ஏதாச்சும் நடக்கும்னு. சரி நடக்கிறது நடக்கட்டும்னு பிராங்கியை கான்டாக்ட் பண்ணி பிளானை சேஞ்ச் பண்ணியாச்சு. நீ ராஃப்ட கட்டி இழுத்துட்டு போறது இல்ல, அவங்க டேடி மேல ரோப்ப கட்டி இழுத்துட்டு போற ரெடியா என்ன அவனும் ஓகே நீருவான். இங்க லில்லி அவங்க அப்பாவை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அவரை பார்க்க போகும்போது யாரோ அவனை கத்திய வச்சு வெட்ட வருவாங்க. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். வேற யாரும் இல்ல, அந்த மொமோங்கா தான். அடுத்து வெட்டுவான். நம்ம பயிலும் குரங்க பல்ட்டி எல்லாம் போட்டு எஸ்கேப் ஆயிடுவான். அப்படியே அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில ஜோரோ வந்து தடுத்து பரவாயில்லையே நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லுவான். சோ இப்போ மொமோங்காவுக்கும் ஜோரோவுக்கும் ஃபைட். இங்க செஞ்சு மெரைனால எல்லாத்தையுமே பொளந்து கட்டிட்டு இருப்பான். அதே நேரம் லில்லிக்கு அவங்க டேடியை பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்க முடியல. டேடி தாடி உன்னை பார்த்துட்டேன் கேடின்னு அவரை பார்த்து ஆனந்த கண்ணியில ஓடி வருவா. அவருக்குமே பொண்ணை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த டைம் அவர் மேல யாரோ வெடிகுண்டை வச்சு அடிப்பாங்க. ஐயோ டேடின்னு பார்த்து அவ பயங்கரமா ஷாக் ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.